Hello students, இப்போ நம்ம 10th Maths Chapter 3 Algebra exercise 3.2 sum number 1 பார்க்கலாம். question பாருங்க, find the GCD of the given polynomials அப்படின்னு சொல்லி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த ஃபர்ஸ்ட் சம்மில் உங்களுக்கு 4 சப்டிவிஷன் இருக்குது. ஓகே, 4 சப்டிவிஷன் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி ஜிசிடி கண்டுபிடிச்சி ஈக்குவேஷன் கொடுத்தாலே ஒரு ஈக்குவேஷன்லேருந்து ஒரு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணி நீங்கள் ஜிசிடி கண்டுபிடிக்கணும். எந்த ஈக்குவேஷன்லேருந்து எந்த ஈக்குவேஷன் டிவைட் பண்ணணும்னா, எந்த ஈக்குவேஷன் பெருசாக இருக்கோ அந்த ஈக்குவேஷன்லேருந்து சின்ன ஈக்குவேஷனை பெரிய ஈக்குவேஷனை சின்ன ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணி நீங்கள் ஜிசிடி கண்டுபிடிக்கணும். இப்போ ரெண்டு கொடுத்துட்டாங்க. இதில் பெரிய ஈக்குவேஷன் எது சின்ன ஈக்குவேஷன் எதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு பவர் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். பவர் இல்லைன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதை பவர் சேமாக இருந்தால் கோஎஃபிஷியன்ட் டேர்ம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் பார்த்திங்கன்னா இங்கே x⁴ இருக்குது, இங்கே x³ இருக்குது. இப்போ இதில் பெரிய ஈக்குவேஷன் எது அப்படின்னா இதுதான் பெரிய ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணி நீங்கள் ஜிசிடி கண்டுபிடிக்கணும். அடுத்தது நீங்கள் என்ன முக்கியமாக பார்க்கணும், இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். எல்லா டேர்ம்ஸும் ஈக்குவேஷனில் எல்லா டேர்ம்ஸும் இருக்கான்னு பாருங்கள். இதில் பாருங்கள் x⁴ இருக்குது, அதுக்கு கீழே x³ இருக்குது, அதுக்கு கீழே x² இல்லை. இந்த மாதிரி ஒரு டேர்ம் மிஸ் ஆகிருந்ததுன்னா அந்த டேர்முக்கு மேலே நீங்கள் 0ன்னு போட்டு அந்த மிஸ் ஆன டேர்முக்கு 0ன்னு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் வரும். இப்போ பாருங்கள், சம்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எது பெரிய ஈக்குவேஷன் இது தான் இல்லையா, இதுதான் டிவைடண்ட்டாக இருக்கும், இது டிவைஸராக இருக்கும். அப்போ இதை உள்ளே போட்டுக்கலாம், உள்ளே எழுதிக்கலாம். x⁴ + 3x³ ப்ளஸ் பாருங்கள் ஸ்கொயர் டேர்ம் இல்லாததுனால 0ன்னு போட்டுக்கிறோம், ப்ளஸ் x - 3. இப்போ டிவைட் பண்ணிங்க, இதால் டிவைட் பண்ணணுமா, x³ + x² - 5x + 3. பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் முதல்ல டிவைட் பண்ணிக்கோங்க. x⁴ டிவைடட் பை x³. இந்த x⁴ x³ இன்ட்டு எக்ஸ்ன்னு அர்த்தமா. இப்போ இந்த x³ போயிட்டு மீதி x மட்டும் இருக்கும். அப்போது x தான் இதோட ஃபஸ்ட்டு ஆன்சர். இந்த எக்ஸால் இதை ஃபுல்லையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். x into x³ x⁴ plus into plus plus x² into x³ plus into minus 5x into x 5x². next plus into plus plus 3 into x 3x ஆகிடும். இப்போ பாருங்கள், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணுமா. இப்போ என்ன பண்ணணும், ஹோல் டேர்முக்கும் சைன் மாற்றணும். ப்ளஸ் மைனஸ் ஆகிடுது, ப்ளஸ் மைனஸ் ஆகிடுது, மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது, ப்ளஸ் மைனஸ் ஆகிடுது. இப்போ x⁴ - x⁴ போயிடும். 3x³ - x³ என்ன ஆகிடுது, 2x³ ஆகிடுது. இது ப்ளஸ் 5x² மைனஸ் இங்கே என்ன ஆகிடும், இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் இல்லையா, கவனமாக எடுத்து இதுங்க -x ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ -4x - 3ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், கோஷன்ட்டில் என்ன டேர்ம் இருக்குது, எக்ஸ் டேர்ம் இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன, ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸ் டேர்முக்கு அடுத்த டேர்ம் என்ன, கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் வரைக்கும் நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் தான் இது நம்ம டிவைட் பண்ண முடியாது. இப்போ இது கூட ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ இதோட ஃபஸ்ட் டேர்மையும் முதல்ல டிவைட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன கான்ஸ்டன்ட் வரணும்னு தெரியணும்னா 2x³ டிவைடட் பை x³ போட்டிங்கன்னா x³ போயிடும், +2 இருக்கும். அப்போ இங்கே வர வேண்டிய கான்ஸ்டன்ட் என்னென்னா +2. இந்த +2வால் இந்த ஹோல் டேர்மையும் இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 2 into x³ 2x³ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 into x² 2x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 5 into 2 10x ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 3s are 6. இதுலேருந்து இது மைனஸ் பண்ணுமா, சைன் மாற்றிக்கோங்க. ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடுது, மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடுது. இப்போ இது கேன்சல் ஆகிடும். 5x² - 2x² என்ன ஆகிடும், 3x² ஆகிடும். இங்கே பார்த்திங்கன்னா ப்ளஸ் 6x - 9ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், கோஷன்ட்டில் எக்ஸ் டேர்மும் வந்துருச்சு, கான்ஸ்டன்ட் டேர்மும் வந்துருச்சு. இதுக்கு அடுத்த டேர்ம் எதுவும் வரக்கூடாது. ஸோ இதுக்கு மேலே இதை டிவைட் பண்ண முடியாது, இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ புது டிவிஷனாக தான் கொண்டு போக முடியும்.
0 வர ரிமைண்டர் 0 வர வரைக்கும் டிவைட் பண்ணிக்கிட்டு வரணும். அப்போ தான் ஜிசிடி கிடைக்கும். இப்போ இதை புது டிவிஷனாக எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குது, இந்த ஈக்குவேஷன் இது ரெண்டையும் வச்சு திரும்பி டிவைட் பண்ணணும். இதில் எது பெருசாக இருக்குது, இதுதான் பெருசாக இருக்குது. இது உள்ளே எழுதி இதை வெளியே எழுதி திரும்ப டிவைட் பண்ணணும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், ஈக்குவேஷனில் இருக்க கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் எல்லாமே 3யோட மல்டிபிள்ஸாக இருக்குது. ஸோ இந்த 3யை வெளியே எடுத்துக்கலாமா? ரிமைண்டர் என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3ன்னு இருக்கும். which is not equal to 0. ரிமைண்டர் 0 வரைக்கும் தானே நம்ம 0 வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டு போகணும். which is not equal to 0ன்னு எழுதிக்கோங்க. இப்போது இந்த பெரிய ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 பெரிய ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. பெரிய ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. எகெயின் இந்த ஃபஸ்ட் டேர்மை மட்டும் எடுத்து டிவைட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இங்கே என்ன வரும்னு தெரியும். எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் கியூபில் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இருக்கிறதா அர்த்தமா? எக்ஸ் ஸ்கொயர் போயிடும், எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ எக்ஸ் மட்டும் வரும். பாருங்கள், இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். ஹோல் டேர்மையும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2x இன்ட்டு எக்ஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் 3x. எகெயின் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். இது எல்லா சைனும் மாறிடும். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் என்ன ஆகிடும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். மைனஸ் 5x ப்ளஸ் 3xல் மைனஸ் 2x இருக்கும், ப்ளஸ் 3 இருக்கும். ஓகேவா? திரும்ப எகெயின் என்ன பண்ணலாம்? இங்கே வந்து கோஷன்ட் பாருங்கள், கோஷன்ட்டில் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும். ஸோ இது டிவைடட் பை இது, இந்த ஃபஸ்ட் டேர்ம் டிவைடட் பை இந்த ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் பண்ணிங்களா எக்ஸ் ஸ்கொயர் போய்ட்டு மைனஸ் 1 இருக்கும். இப்போ இங்கே வர வேண்டிய கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் 1. இந்த மைனஸ் 1னால் இந்த ஹோல் டேர்மையும் என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2x இன்ட்டு 1 2x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 1s are 3. பாருங்கள், இதால் இதை மைனஸ் பண்ணுமா? எகெயின் சைன் எல்லாம் மாறிடும், எல்லாமே கேன்சல் ஆகி ரிமைண்டர் 0 கிடைக்கும். இப்போ ரிமைண்டர் 0 கிடைச்சோன்னா நம்ம எதால் டிவைட் பண்ணமோ அதுதான் நம்மளோட ஜிசிடி. தேர்ஃபோர் ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. இதுதான் உங்களோட ஆன்சர். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி ரெண்டு ஈக்குவேஷனுக்கான ஜிசிடி என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3ங்கிறது தான் அதோட ஜிசிடி. இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, லாஸ்ட் சம்லே பார்த்தோம், எது பவர் பெருசாக இருக்கோ அதுதான் பெரிய ஈக்குவேஷன் பார்த்தோம். இன்னொன்று என்ன பார்க்கணும், நடுவில் எக்ஸ் ஸ்கொயர் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கா, கம்ப்ளீட்டாக இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ இதுதான் பெரிய ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம், ஆனால் டேர்ம்ஸ் மிஸ்ஸிங். அப்போ எழுதும்போதே எப்படி எழுதணும்? பெரிய ஈக்குவேஷன் உள்ளே எடுத்து எழுதோமா? எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் கியூப்க்கு டேர்ம் இல்லை 0 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு டேர்ம் இல்லை 0 ப்ளஸ் எக்ஸ்க்கு டேர்ம் இல்லை 0, கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் இருக்குது -1 ஹோல் டிவைடட் பை இங்கேயும் பாருங்கள் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எல்லா டேர்மும் இருக்கும், அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் டிவைட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் கியூப். இதில் எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ்ன்னு அர்த்தம். எக்ஸ் கியூப் போயிடும், எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ எக்ஸால் ஹோல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 11 இன்ட்டு 11 இன்ட்டு 1 11 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 11 இன்ட்டு எக்ஸ் 11xன்னு வரும். இப்போ இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்மை ஃபுல்லாக மைனஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? சைன் எல்லாம் மாறும், ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். இங்கே 11 எக்ஸ் க்யூப் இருக்கும், இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் 11x மைனஸ் 1ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், கோஷன்ட்டில் எக்ஸ் இருக்கா, அப்போ அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வரலாமா? இப்போ என்ன கான்ஸ்டன்ட் டேர்ம் வரணும்னு பார்த்தீங்கன்னா, இதால் இதை டிவைட் பண்ணிங்கன்னா அங்கே வர வேண்டிய கான்ஸ்டன்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். 11x கியூப் டிவைடட் பை எக்ஸ் கியூப் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் போயிடும், 11 மட்டும் இருக்கும், ப்ளஸ் 11. அப்போ ப்ளஸ் 11ஆல் ஹோல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். பாருங்கள், 11 இன்ட்டு எக்ஸ் கியூப்
11x cube plus into minus minus 11 into 11 121 x square plus into plus plus 11 into x 11x plus into minus minus 11 into 11 121. இப்போ ஹோல்லேருந்து ஹோலையும் மைனஸ் பண்ணோம். அப்போ சைன் எல்லாம் மாறிடும். இது கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள் ப்ளஸ் 121 இங்கே மைனஸ் 1 அப்போது 120 ப்ளஸ் 120 எக்ஸ் ஸ்கொயர் இதுவும் போயிடும். ப்ளஸ் 11x மைனஸ் 11x இதுவும் போயிடும். இங்கே என்ன இருக்கும் மீதி ப்ளஸ் 120 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோஷன்ட்டில் நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் போட்டோம். இதுக்கு மேலே இது நம்ம டிவைட் பண்ண முடியாது. இது புதுசாக ஒரு டிவிஷன் போட்டு தான் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயும் 120 இருக்கா, 120 காமனாக வெளியே எடுத்துகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதாவது ரிமைண்டர் 0 நமக்கு கிடைக்கல. ஸோ என்ன பண்ணலாம், திரும்ப இதை எடுத்து உள்ளே எழுதிக்கலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11 உள்ளே எழுதிட்டு இதால் டிவைட் பண்ணலாம். இது இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பாருங்கள் எக்ஸ் டேர்ம் இல்லை ப்ளஸ் 0 ப்ளஸ் 1. ஓகேவா. இப்போ எகெயின் திஸ் ஃபஸ்ட் டேர்ம் இதோட ஃபஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்னு அர்த்தம். ஸ்கொயர் ஸ்கொயர் போய்டும், எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ எக்ஸால் ஹோல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0 ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா. இப்போ பாருங்கள் சைனெல்லாம் மாற்றிடுங்க. இது போயிடும். இங்கே மைனஸ் 11x ஸ்கொயர் ஆகிடும். இதுவும் போயிடும். ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் போயிடும். மைனஸ் 11 இருக்கும். இப்போ பாருங்கள் இங்கே கோஷன் பாருங்கள் எக்ஸ் இருக்குது. கோஷனில் எக்ஸ் இருக்குது. அப்போ அடுத்தது கான்ஸ்டன்ட் வரலாமா. என்ன கான்ஸ்டன்ட் வரும்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபஸ்ட் டேர்ம் டிவைடட் பை இந்த டேர்ம், இந்த ஃபஸ்ட் டேர்ம். இப்போ மைனஸ் 11x ஸ்கொயர் சைனோடு போடணும் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் போயிடும். மைனஸ் 11 மட்டும் இருக்கும். இதுதான் இங்கே வர வேண்டிய கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ மைனஸ் 11ஆல் இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 11 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ஸ்கொயர். இந்த 0 11 இன்ட்டு 0 0 நம்ம எக்ஸ் டேர்ம் இல்லாததுனால அது போட வேண்டாம். எகெயின் பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11 இன்ட்டு 1 11. இப்போ பாருங்கள் ப்ளஸ் ஆகிடுது ரிமைண்டர் 0 வந்துருச்சு. இப்போ நம்மளோட ஜிசிடி என்ன, therefore GCD equal to x square plus 1. இதுதான் இந்த செகண்ட் சப்டிவிஷனுக்கான GCD. ஓகேவா. தேர்ட் சம் பார்க்கலாமா. இப்போ தேர்ட் பாருங்கள் 3x power 4 plus 6x cube minus 12x square minus 24x ஒன்று 4x power 4 plus 14x cube plus 8x square minus 8x கொடுத்துருக்கு. இங்கே எல்லா டேர்மும் இருக்கா, 4 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது. கான்ஸ்டன்ட் லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஒன்றும் மைண்ட் பண்ண வேண்டாம். இதுலேயும் இல்லை 4 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது. அப்போ எல்லா டேர்ம்ஸும் இருக்குது. அடுத்தது என்னென்னா இங்கே கொடுத்துருக்கிறதுல இதை f(x)ன்னு வச்சுக்கலாம். கொடுத்துருக்கிறதுல இதோட கோஎஃபிஷியன்ஸ்லாம் பாருங்கள். பார்த்திங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ன்னு இருக்கா. அப்போ 3யை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அது ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸ் நம்மளை பார்த்துருக்கோம். 3யை காமனாக வெளியே எடுத்துட்டா மீதி எக்ஸ் பவர் 4 இருக்குமா ப்ளஸ் பாருங்கள் 3 2s are 6 3யை வெளியே எடுத்துட்டோம். மீதி 2x cube இருக்கும் மைனஸ் 4 3s are 12 3யை வெளியே எடுத்துட்டா 4 இருக்கும். 4x ஸ்கொயர் மைனஸ் என்னது 8 3s are 24 3யை வெளியே எடுத்துட்டோம் 8x இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனை இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ g(x) எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4 14 8 8 இதெல்லாம் தான் 4ல் இருக்குது. இது 14 இருக்குது. 4 டேபிளில் போகாது. ஸோ இதுலேருந்து 2வை மட்டும்தான் வெளியே எடுக்க முடியும். 2வை வெளியெடுங்க. வெளியெடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், மீதி 2x power 4 வருமா ப்ளஸ் 7x cube ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4xன்னு கிடைக்கும். ஓகேவா. இப்போ இங்கே கொடுத்துருக்க 2 ஈக்குவேஷனை மாற்றி இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஈக்குவேஷனில் பெரிய ஈக்குவேஷன் எதுன்னு இப்போ கண்டுபிடிங்க. இங்கே எக்ஸ் பவர் 4 இது எக்ஸ் பவர் 4. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் பார்க்கலாம். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 1 பெருசா 2 பெருசானா இதுதான் பெருசு. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு பெரிய ஈக்குவேஷன். இதுதான் டிவைட் பண்ணும்போது உள்ளே எழுத வேண்டிய ஈக்குவேஷன். எழுதிக்கோங்க. 2x power 4 ப்ளஸ் 7x cube ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x டிவைடட் பை x power 4 plus 2x cube minus 4x square minus 8x. ஓகேவா. இப்போ பாருங்கள், இப்போ டிவைட் பண்ணால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் போட்டால் தான் இங்கே என்ன வரும்னு நமக்கு தெரியும். இப்போ
ஃபஸ்ட் டேர்ம் என்ன 2x பவர் 4 இருக்கா, டிவைடட் பை x பவர் 4. x பவர் 4 போய்டும், 2 மட்டும் இருக்கும். ஸோ 2ஆல் ஹோல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 into x power 4, 2x power 4, plus into plus 2 2s are 4x cube, plus into minus 4 2s are 8x square, minus into plus minus 8 2s are 16x ன்னு வரும். பாருங்க, ஹோல் டேர்ம்லேருந்து இப்போ இந்த ஹோல் டேர்மை மைனஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன ஆகும், எல்லா சைனும் ப்ளஸ் எல்லாம் மைனஸ் மைனஸ் இது 7x cube minus 4 என்ன கியூப் ஆகிடும். ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் 8x ஆகும், ப்ளஸ் 12 ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் 4 போச்சுன்னா 12x ஆகிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே என்ன டேர்ம் வந்திருக்கு, கான்ஸ்டன்ட் வந்திருக்கா. இதுக்கப்புறம் இது நம்ம கேரி ஆன் பண்ண முடியாது. ஸோ இதை திரும்ப புது டிவிஷனில் தான் கொண்டு போக முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வந்த ரிமைண்டரில் இருக்க கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ஆக இருக்குது. அப்போ 3ஐ வெளியே எடுத்துக்கலாமா? 3ஐ வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு x cube ப்ளஸ் 4 3s are 12. 3ஐ வெளியே எடுத்துட்டா 4x square ப்ளஸ் 4x which is not equal to 0. 0வாக வரல. இப்போது இந்த ஈக்குவேஷன் உள்ளே எழுதிக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் வெளியே எடுத்து திரும்ப டிவைட் பண்ணுறோம். இப்போ x பவர் 4 ப்ளஸ் 2x cube minus 4x square minus 8x divided by x cube plus 4x square plus 4x. இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட் டேர்ம் டிவைடட் பை இந்த ஃபஸ்ட் டேர்ம் பண்ணால் தான் இங்கே என்ன போடணும்னு தெரியும். இப்போ x பவர் 4 டிவைடட் பை x cube போட்டிங்கன்னா x பவர் 4ல் x cube into x இருக்கிறதா அர்த்தம். x cube போய்டும், மீதி x மட்டும் இருக்கும். இப்போ xால் ஹோல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். x into x cube x power 4 plus into plus 4x square into x 4x cube plus into plus 4x into x 4x square அப்படின்னு வரும். இப்போ இந்த டேர்ம்லேருந்து இந்த ஹோல் டேர்மையும் மைனஸ் பண்ணணும். இப்போ சைன் எல்லாம் மாறிடும், இது கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன ஆகும், ப்ளஸ் 2x cube மைனஸ் 4x cube என்ன ஆகும், மைனஸ் 2x cube ஆகிடுமா. மைனஸ் இதுவும் 4x ஸ்கொயர், இதுவும் மைனஸ் 4x ஸ்கொயர். அப்போ 8x ஸ்கொயர் மைனஸ் 8xன்னு வரும். இப்போ கோஷன் பாருங்கள், கோஷன்ட்டில் x இருக்கா. அப்போ அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் வரலாம். ஸோ திஸ் இந்த ஃபஸ்ட் டேர்ம் டிவைடட் பை இந்த ஃபஸ்ட் டேர்ம் பண்ணிங்கன்னா இங்கே என்ன கான்ஸ்டன்ட் வரும்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ மைனஸ் 2x cube ஹோல் டிவைடட் பை x cube பண்ணிங்கன்னா x cube போயிடும், மைனஸ் 2 மட்டும் இருக்கும். ஸோ மைனஸ் 2 தான் இங்கே வர கான்ஸ்டன்ட். இப்போ இந்த மைனஸ் 2ஆல் ஹோல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 into x cube 2x cube மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 2s are 8x square மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 2s are 8xன்னு வரும். இப்போ பாருங்கள், ஹோல் டேர்மையும் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோமா, அப்படியே எல்லா சைனும் மாறி நமக்கு என்ன கிடச்சிது, ரிமைண்டர் 0ன்னு கிடச்சிது. ரிமைண்டர் 0ன்னு கிடச்சோன்னே நம்மளோட ஜிசிடி என்ன, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காமன் நம்பர்ஸ் வந்திருந்ததுன்னா நம்ம அதையும் ஜிசிடியில் எடுத்து சேர்த்து எழுதலாம். இங்கே 3 வந்திருக்கு, இங்கே 2 வந்திருக்கு, அப்போ காமன் கிடையாது. அப்போ ஜிசிடினா இது மட்டும்தான் உங்களுக்கு கிடச்சிருக்க ஜிசிடி. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x இதுதான் உங்களோட ஜிசிடி. இது வேணால் இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து எக்ஸை வேணால் எடுத்து எழுதிக்கலாம், காமனாக வெளியே எடுத்துகிட்டு கூட எழுதலாம். உங்கள் புக்கில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. ஓகேவா? இதுதான் தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் போகலாம். ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள், 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. 2 ஈக்குவேஷன்லேயும் எல்லா டேர்ம்ஸும் இருக்கா பாருங்கள். க்யூப் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. க்யூப் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ எல்லா டேர்ம்ஸும் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 6ல் இருக்குது. அப்போ 3யும் 6ம் காமனாக வெளியே எடுத்துக்கலாமா? இது எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சுக்கோங்க. இதுலேருந்து 3ஐ வெளியே எடுத்திங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதுலேயும் 3 போயிடும், எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்கும். அடுத்தது இது ஜி ஆஃப் எக்ஸ் வச்சுக்கோங்க. இதில் 6ஐ வெளியே எடுத்திங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்கும். இது நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க, ஏன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இங்கே 6ஐ வந்து 3 into 2ன்னு எழுதலாம். அப்போ 3 வந்து காமனாக இருக்குது. லாஸ்ட்டாக எடுத்து எழுதும்போது அந்த 3ஐ ஆட் பண்ணி எழுதணும்.
ஓகேவா? அதை மறந்துடக்கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை மறந்துடுறாங்க. எல்லாம் கரெக்டாக போட்டு அதை மறந்துடுறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இது ரெண்டில் எது பெரிய ஈக்குவேஷன் பாருங்கள். முதல்ல பவர் வச்சு பார்ப்போமா? பவர் வச்சா இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டுக்கு போங்க. இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஆனால் கோஎஃபிஷியன்ட் பார்த்தா இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இதுதான் பெரிய ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து உள்ளே எழுதுகிறோம். +2. இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து வெளியே எழுதுகிறோம். x³ + x² + x + 1. இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட் டேர்ம் டிவைடட் பை இந்த ஃபஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணால் தான் இங்கே என்ன போடணும்னு வரும். ஃபஸ்ட் டேர்ம் என்ன? x³ டிவைடட் பை x³ போச்சுன்னா 1 கிடைக்கும். இந்த 1ஆல் ஹோல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 1 × x³ ப்ளஸ் 1 × x² ப்ளஸ் 1 × x ப்ளஸ் 1 × 1 1. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். சைனெல்லாம் மாறிடும். சைனெல்லாம் மாற்றிட்டா இது கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன ஆகிடும்? 2x² - x² என்ன ஆகிடும்? x² வரும். +x - x போயிடும். இங்கே 2 - 1 +1 ஆகிடும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே கான்ஸ்டன்ட் வந்துருச்சு. கான்ஸ்டன்ட் வந்துட்டதுனால இது திருப்பி செய்ய முடியாது. ஸோ புதுசாக ஒரு டிவிஷன் பண்ணணும். இதை உள்ளே போட்டுட்டு இதை வெளியே போட்டுக்கலாம். x³ + x² + x + 1. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே x² + 1 which is not equal to 0. x² + 1 இருக்குது. அடுத்த டேர்ம் இல்லை. அப்போ அந்த டேர்முக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? +0 x டேர்ம் வரணும் இல்லையா? அது இல்லை. இப்போ x² + x டேர்முக்கு பதிலாக 0 + 1ன்னு போட்டுக்கலாம். இப்போது திரும்ப திஸ் டிவைடட் பை திஸ் பண்ணால் தான் இங்கே என்ன போட முடியும் தெரியுது. ஃபஸ்ட் டேர்ம் டிவைடட் பை திஸ் ஃபஸ்ட் டேர்ம். அப்போ x³ டிவைடட் பை x². x³ x² × x இருக்கிறதா அர்த்தம். x² போயிடுச்சுன்னா x மட்டும் ரிமைண்டர் வரும். எக்ஸால் ஹோல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். x × x² x³ ப்ளஸ் 0 × x 0 ப்ளஸ் 1 × x x. இதுலேருந்து எது மைனஸ் பண்ணணும். இப்போ சைன் எல்லாம் மாறிடும். இது போயிடும். x² மட்டும் இருக்கும். +x². இதுவும் போயிடும். +1ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே கொஷின் பாருங்கள். x இருக்குது. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வரணுமா? இங்கே x² இருக்குது. அப்போ x² டிவைடட் பை x² பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன கான்ஸ்டன்ட் வரணும்? +1, +1. இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 × x² ப்ளஸ் 1 × 0 0. இங்கே x டேர்ம் இல்லாததுனால அது நம்ம போட வேண்டாம். 1 × 1 1 மைனஸ் மைனஸ் இது ரெண்டுமே கேன்சல் ஆகி நமக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருச்சு? 0 கிடச்சிருச்சு. இப்போ நம்மளோட ஜிசிடி என்ன? ஜிசிடி ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இங்கே நம்ம 3 சொன்னோம் பார்த்தீங்களா? அது இப்போ மறக்காமல் எடுத்து போடணும். 3 × எது நம்மளோட ஜிசிடி? இதுதான் நம்மளோட ஜிசிடி. x² + 1. இதுதான் இந்த சம்முக்கான ஜிசிடி. தட்ஸ் இட். தேங்க்யூ.